கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தரை மட்டும் பார்ப்போம், வேற எதையுமே பார்க்க வேண்டாம். வேற காரியங்களை பார்த்தோம்னா சோர்ந்து போயிடுவோம், வீழ்ந்து போயிடுவோம், பலவீனமாயிருவோம். நீங்க எதை பார்க்குறீங்க என்பதை கவனிக்கணும். பலவீனமாகறோம்னா பலவீனமான காரியத்தை சிந்திச்சுட்டு இருக்கோன்னு அர்த்தம். சோர்வாகிறீங்கன்னா சோர்வான விஷயத்தை சிந்திச்சுட்டு இருக்கீங்க. பயப்பட்டே இருக்கீங்கன்னா பயத்தின் காரியங்களை சிந்திக்கிறீங்க. அதை தான் நீ பார்த்துக்கிட்டே இருக்க. அதை தூக்கி எறிஞ்சிருன்றாரு. தூக்கி எறிகிறேன், அதை அப்படியே உன்னை உட்கார வச்சிரும், சந்தோஷமற்றவனாக மாற்றிடும், சமாதானம் இல்லாமல் ஆக்கிரும். கர்த்தர் சொல்றாரு, அதை பார்க்காத, நிறுத்து, அதை பார்ப்பதை நிறுத்து. நீ அதை பார்க்க பார்க்க சோர்ந்து போயிடுவாய். சோர்வான விஷயங்களை பார்க்கும்போது சோர்ந்து போயிடுவாய். பலவீனமான விஷயங்களை பார்க்கும்போது பலவீனம் அடைவாய். உனக்குள்ள குற்ற மனப்பான்மை காணப்படும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உன்னுடைய குற்ற மனப்பான்மையை தடையாக மாறிவிடும். எல்லாவற்றையும் நீக்கிறணும். கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கார். ஆமே, அன்பா இருக்கிற தேவன் ஒருபோது கைவிட மாட்டார். மனுஷன் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி பல நேரம் போய் சொல்றான். உலக மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சில பேர்களும் அன்பு நல்லா தெரியும் உங்களுக்கு. உங்களை அப்படியே பயங்கரமாக உயர்த்தி பேசுவான். உங்களை போல இல்லை, யாருமே இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லாம். அப்பா மகம்பில்லை, அது இது எல்லாம் பொய்யான அன்பு. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை சந்தேகப்படாதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி பண்ணிடுறோம். மனுஷ அன்பை கொஞ்சம் சந்தேகப்படலாம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷ அன்பில் விழுந்துடுறோம். அது ரொம்ப உண்மையான அன்புடி ஏமாந்து போயிடும். தேவபிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பை சந்தேகப்படுகிறோம். ஏன்னா அவரை நேசிக்கிறாரா? இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நான் சிந்திக்கும் போது, நம்ம போகக்கூடிய சூழ்நிலை, சந்திக்கிற சூழ்நிலை, பிரச்சனைகள், இதில் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நன்மை நடக்காத மாதிரி, ஒரு உயர்வை பார்க்காத மாதிரி, மேன்மையை பார்க்காத மாதிரி இருக்கும்போது கர்த்தர் என்னமோ என் மேலே அன்பா இல்லை, அதனால தான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், உங்கள் மன புத்தகத்தில் எழுதி வச்சிடுறோம். அழிச்சிடுங்க. சொல்லுங்க, என் மன புத்தகத்தில் இருப்பதை அழிச்சிடுறேன். சூழ்நிலை எப்படிலாம் இருக்கலாம், தேவ அன்பு மாறாது. உன்னை தேவன் எப்போ அழைச்சார் பத்தியா? உலக தோற்றத்துக்கு முன்னே உன் மேலே அன்பா இருந்த கர்த்தர். அவருடைய அன்பு தான் நீ பிறப்பதற்கு முன்பே நீ எங்கே பிறப்ப, என்ன பண்ணுவ, வந்து தேடி தொட்டது. அந்த அன்பு மாறுமா? மனுஷ அன்பு மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அன்பா இருக்கிறவன் நாளைக்கு அன்பாவே இருக்க மாட்டான். இன்னைக்கு உன்னை யோக்கியன்னு சொல்றவன் நாளைக்கு அயோக்கியன்வான். உங்களை போல வருமானு சொல்றவன் நாளை போல கெட்ட வார்த்தை பேசி அசிங்கப்படுத்திட்டு போயிடுவான். தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். வாழ்க்கையில எல்லாம் இதெல்லாம் இருக்கு. வசனம் படி இதெல்லாம் தேவன் நம்ம காமிப்பார். வசனம்லாம் பொய்யல்ல, பாருப்பா. இந்த சூழ்நிலை அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எல்லாம் என்ன பண்ணுது, இருக்குது. ஆகையால் இது இப்படி தான் இருக்கும். ஆனால் நீ என்ன நம்பலாம், நீ என்ன பண்ணலாம், என்னை நம்பலாம். சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தரின் அன்பை நான் சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகப்பட்டது போதும். அன்பா இல்லை தூக்கி எறிஞ்சிடணும். சந்தேகப்பட மாட்டேன். பிசாசே, உன் மேலே தான் எனக்கு சந்தேகம். தேவ பிள்ளைகளே, ஆதியாமத்தில் பார்க்கும் பொழுது பிசாசு தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படும்படி வைத்து விட்டான். தேவன் பொய் சொல்கிறார். பிசாசு அதை தான் செய்வான். தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார்னா, தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை காண்பித்திருப்பார் என்றால், வேதத்தில் சில விஷயங்களை பேசியிருப்பார் என்றால், அல்லது தனிப்பட்ட ஜெபத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவேன், உனக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் என்றால், பிசாசு வந்து சொல்லிடுவான். சொன்னாரா? செய்ய மாட்டார். ஏற்கனவே எவ்வளோ பெண்டிங் இருக்குது வாழ்க்கையில், இதெல்லாம் ஒன்றும் நிறைவேறலை, இதெல்லாம் செய்ய மாட்டார். அவர் எப்போதும் தாமதமாக தான் இருக்கிறவர். அப்படி பிசாசு என்ன பண்ணுவான், இன்னொரு மூலையிலே பேசி கொண்டிருப்பான். தேவனுடைய அன்பை சந்தேகிக்க வைத்து விடுவான். தேவனுடைய வார்த்தையே சந்தேகப்பட வைப்பான். தேவ பிள்ளைகளே, ஆதாம் செஞ்ச தவறை நாம் செய்யக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறோம். ஒரு புறம் கடவுளை தேடுகிறோம், மறுபுறம் கடவுளுடைய வார்த்தை பொய் என்று நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடைமுறையிலே காண்பித்து கொண்டு இருக்கிறோம். அத்தை சொல்கிறாரு, என்னை நம்பு, உண்மையால் அன்பு கூறுகிறேன். அன்பை பற்றி ஒரு நாளைக்கு நல்ல பெரிய பிரசங்கம் எடுக்க போகிறோம். ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார் என்பதை நான் உட்காந்து தியானிக்கும் போது பல விஷயங்கள் மெய்சிலிக்க வைத்தது. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கனவே இந்த வசனம்லாம் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் புதுவிதமாய் ஒவ்வொரு முறையும் தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கும்போது அது என்ன பயங்கரமாக இருக்குது. ஒரு சின்ன விஷயத்த சாப்பாடு கொடுக்கும்போது நான் ஷேர் பண்ணேன். அந்த வேர்டுடைய அர்த்தம் எப்படி காண்பிக்குது அப்படின்னு. அவ்வளோ இனிமையாக இருக்குது. இவ்வளவு நல்ல கடவுள், என்னுடைய கடவுள், எவ்வளோ ஒரு அன்பான கடவுள். அவருடைய அன்பு அநேக நேரம் நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேனே. மனுஷனே சந்தேகப்படலாம், ஆனால் மனுஷனே சந்தேகப்படாமல் கடவுளை சந்தேகப்பட்டேன். யாரை சந்தேகப்படாதோ சந்தேகப்படும். யாரை சந்தேகப்படணுமோ, பிசாசு பேசுறது தான் சந்தேகப்படணும். பிசாசு ஏதோ சொல்கிறான். இந்த ஆதாம் ஏவாள் சர்ப்பம் பேசும்போது யோசிக்கணும், தன்னை படைச்சது யாருன்னா கர்த்தர். படைச்சவர் பொய் சொல்வாரா? என்னை உண்டாக்கினவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டு கொப்பான்ட்டார். அப்படிப்பட்ட கர்த்தர் இதை சாப்பிட்டா
சாவாய் அப்படின்னா சாவாய் என்பது தான் உண்மை. பிசாசு சொல்கிறான் சாக மாட்டே அப்படின்னு. இதை தொட்டா நீ கெட்ட, பிசாசு சொல்கிறான் கெட மாட்டாய். தேவப்பிள்ளைகளை விளங்கி கொள்ளுங்கள். பிசாசு அநேக பொய்களை ஒவ்வொரு முறையும் நம்ம மனதில் பேசிக்கிட்டே இருப்பான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிசாசு சொல்கிறான் கடவுள் உன் மேலே அன்பா இல்லை அப்படின்னு. இல்லை தேவன் என் மேலே அன்பா இருக்கிறா, என் மேலே அன்பா இருக்கிறா, அவரை நேசிக்கிறா. நான் கடவுளை அறியாத போகும்போது எவ்வளவோ மோசமான ஆளாக இருந்தேன். நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் கடவுளை என்னை ஏற்றுக்கொண்டார். உன்னையும் என்னையும் எப்படி நம்ம இருந்தோமோ அப்படியாகவே தான் ஏற்றுக்கொண்டார். எவ்வளோ நல்ல கர்த்தர் பாருங்க. உங்களை இப்போ யோசித்து பாருங்க, நீங்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தவங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க என்பதெல்லாம் யோசித்து பாருங்க. அதெல்லாம் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால யாரும் தொட முடியாது. நம்ம சுபாவங்களெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தொட முடியாது. கர்த்தருக்கு தெரியுது நீ இவ்வளோ மோசமான ஆள், முரட்டாட்டமான ஆள், கடுமையான ஆள், எப்படிப்பட்ட ஆள் என்பது அவருக்கு தெரியுது. ஆனால் தெரிந்தே கர்த்தர் என்ன பண்ணாராம், நீ எனக்கு வேணும்ட்டாரு. அதுதான் லவ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ணுறவங்க பார்க்கும்போது நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, உள்ள கேள்விகள். இவன் மோசமானவன் தெரியுது, மோசமானவன் நபர்ன்றது தெரியுது, ஆனால் இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குது, இவனை போய் லவ் பண்ணுதே, எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுது, லவ் பண்ணுதே. அதான் லவ். இப்போ புரியுது ஆண்டோடைய லவ். ஏன்னா நான் மோசமானவனு தெரியுது, என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆண்டவருக்கு. நத்திங்லோ, ஐ எம் நத்திங். நான் உமக்கு என்ன செஞ்சுட்டேன்? வாழ்நாள் முழுவதும் எப்போதும் துரோகம் 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 துரோகம், உமக்கு துரோகம் தான் செஞ்சுருக்கேன். ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் தாழ்மையில் இவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஆம், நான் துரோகி வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அவனை பார்க்கிறார். ஆமென். ஆனால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ ஏற்றுக்கொண்ட கர்த்தர் இப்போ நம்ம ஏதோ சில விஷயங்கள் செய்வதனால அப்படியே விட்டு விலகி போகிறதில்ல. கர்த்தர் சொல்ல, உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை நான் சரிப்படுத்துவேன், உன்னை நான் ஒழுங்குபடுத்துவேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரி ஆயிடுவோம் அப்படி இல்லை, கடவுள் என்னை சரி ஆக்குவார், கடவுள் என்னை ஒழுங்குபடுத்துவார். நான் ஒப்படைக்க போகிறேன், அப்படியே ஒபே பண்ண போகிறேன். அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே உள்ள எனக்குள்ள அவருடைய பலன் வேலை செய்ய ஆரம்பிக்குது, உந்த ஆரம்பிக்குது, ஏவு ஆரம்பிக்கிறது. ஆமேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமேன். ஆகையால் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் மீது என்றைக்கும் அன்பாக இருக்கிறார். உங்களுக்குள் வேறு விதமான பார்வை இருக்கும் என்றால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள், உங்களை அதை கீழே தள்ளிவிடும். வாசிப்போம் சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யாரை நம்பி இருக்க போறீங்க? யாரை நம்பி இருக்கீங்க? யாரை நம்பி வாழ்க்கையை ஓட்டுறீங்க? எப்போதும் அதை வாயின் அறிக்கையாக இருக்கணும். ஏதோ இங்கே சொல்லிட்டு போகிறதில்ல, சூழ்நிலையில் சொல்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையில் உங்கள் மனதில் என்ன அறிக்கை செய்கிறீங்க? வாழ்க்கையில் உங்கள் மனது பல அறிக்கை செய்யுது. இல்லை ஒன்றும் நடக்காது, அவங்க இவங்க அவங்க அவங்க அது இது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி பல நேரங்கள்லாம் அந்த பண விஷயம் வரும்போது தான் நமக்கு இதாகுது. நம்முடைய இருதயம் ஒரே மாதிரி இருப்பதில்லை, மனம் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அப்படியே ஒரு மாதிரி சில காரியங்களை பார்க்கும்போது மனதில் எங்கேனவோ சிந்தனைகள். என் வாழ்க்கையிலலாம் நான் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அத்தனை புயல் இடித்து தள்ளி என்னை ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாக ஆக்குறதுக்கு எல்லா புயலும் வந்து அடிக்குது. அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஆண்டவர் என்ன சொன்னார், ஏசு நடந்து வர்றாரு. எதில்? தண்ணியில் நடந்து வர்றாரு. பேதுரு பார்த்து மிரண்டு போகிறான், நீரே ஆனால் நானும் இதே மாதிரி நடக்கணும். புயலை பார்க்கும்போது என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிறான், உடனே விழலையான், கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிறான். எந்த அளவுக்கு புயலையும் பிரச்சனையும் பார்க்குறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே போய்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரம் நான் கீழே அப்படியே போகிற மாதிரி தான் என் லைஃப்பில். நான் அப்படியே டவக்கு நடந்து போனேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். அப்படியே மன கஷ்டம் அடைந்து, துக்கம் அடைந்து, வியாகுலம் அடைந்து, அப்படியே தனித்து விட்ட காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன அடுத்து செய்ய போகிறோம், எப்படி நம்ம மேற்கொண்டு போகிறோம்? நமக்கு ஆதாரம் யாரும் இல்லை, நம்ம தூக்கி விட யாரும் இல்லை, நம்மளை தாங்க யாரும் இல்லை. நம்ம போய் யாரும் போய் மனுஷனையும் போய் யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறதும் கிடையாது. பாருங்க, தேவ வார்த்தை மறுபடி தட்டி எழுப்பும். பாருங்க, தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு தட்டுவார். எழும்பு, ஐ எம் வித் யூ. அதை நம்பு, அவரை நம்பு. அப்போ என்னவாம், மறுபடியும் என்னைத்தானே திடப்படுத்தி எழும்பும். பாருங்க, கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாமே மறுபடியும் பிடுங்கும் பொழுது யோசித்து பார்க்கணும், இன்னும் கர்த்தரை தான் இன்னும் அதிகமாக நம்ப ஆரம்பிக்கணும். யாருமே நம்மளை சுற்றி இல்லை, நம்மளை நிற்கதியாக நிற்கிறோம், தன்னந்தனியாக நிற்கிறோன்னு சொல்லி அழுகிறத நிறுத்துருங்க. நிற்கதியாக நிற்கிற மாதிரி, தன்னந்தனியாக நிற்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அப்போ தான் இன்னும் நம்ப ஆரம்பிக்கணும் கர்த்தரை. அப்போ தான் என்ன பண்ணுவோம், இன்னும் அதிகமாய் கர்த்தரை நம்புவேன். நேற்று நல்லா பாடலாக பாடணும், கர்த்தாவே உண்மையே நான் நம்புவேன்,
உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, அன்பையே நம்பியிருப்பே. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நம்பணும். எல்லாம் என்னை கைவிடலாம், நிற்கதியா நிப்பாடலாம், ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலை, பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். கர்த்தர் சொல்கிறேன் பிடிச்சி தான் இருக்கேன். ஏன் பிடிக்கல அப்படின்னு எனக்கு அந்த திங்கிங் வருது. அவர் பிடிச்சிருக்கிற விஷயத்தையே என்னால் உணர முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நான் வெளி விஷயத்தையே ரொம்ப நம்பிட்டு இருக்கேன், வெளி விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கேன். கர்த்தர் சொல்கிறாரு, அது வெளி விஷயத்தை மேலே இருக்கிற அந்த பார்வையும் அந்த பற்றி கொண்டிருக்கிற காரியம் வெளியே எடுத்துரு. அதை பார்த்தேன்னா துக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அந்த சூழ்நிலையை சொல்லணும், நான் உண்மையே நம்புவேன், உண்மை தான் நம்புவேன், கர்த்தரை தான் நம்புவேன், கர்த்தரை நம்பி தான் என்ன நான் வாழ்வேன், கர்த்தரை நம்பி தான் இருப்பேன். அப்போது கர்த்தரை நான் நம்புவேன், வாய் தந்து சொல்லணும். சும்மா கேட்டு அப்படி இருக்கிறதுல வாழ்க்கையில் உங்கள் மனதில் பல விஷயமான புயல்கள் வந்து தாக்கும் பொழுது நீங்கள் சொல்லணும், நான் கர்த்தரை நம்பி வாழுகிறவன், நான் பயப்படாது இருப்பேன், அசைக்கப்படாது இருப்பேன். பயம் உள்ளே இருக்குது, பயம் உள்ளே இருக்கே, பயப்படாது இருப்பேன்னு சொல்லவா? பயம் உள்ளே இருக்கும், ஆனால் பயம் இருக்குது மட்டும் வாயில் சொல்லிடாது. பயம் உள்ளே இருக்கா? கர்த்தரை நம்பி நான் வாழ்கிறவன், நான் பயப்படாது இருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது, நான் பயப்படாது இருப்பேன். பயம் சூழ்ந்து இருக்குது, பயத்தை பற்றி பேசுறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை பயத்தின் மத்தியிலே பேச வேண்டும். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். பயத்தின் சூழ்நிலை, யாராவது பயந்துட்டு இருக்கீங்களா? இங்க அந்த சூழ்நிலையை கண்முன்ன நிறுத்தி சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பயப்படாது இருப்பேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பயப்படாது இருப்பேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பயப்படாது இருப்பேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படாது இருப்பேன், கர்த்தரை நம்பி இருப்பேன், நான் பயப்படாது இருப்பேன். தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, பாருங்க, கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. இல்லை அது இல்லை இது இல்லை, எனக்கு அது நன்மை நடக்குது, நன்மை நடக்கலை. இப்போ தான் இன்னும் அதிகமாக தேடணும் கர்த்தரை. ஏன்னா தேடுனாவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவான். நீ அவரை தேடி போனோன்னா உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டார். அப்பா வீட்டுக்கு போகும்போது உன்னை அனுப்பும்போது சும்மா அனுப்புறதில்ல. சில பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு மனைவிமார்கள் தங்களுடைய தாய் வீட்டு போவாங்க. போகும்போது அங்கே குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, அம்மா இதை எடுத்துகிட்டு போம்மா, அதை எடுத்துகிட்டு போம்மா, காசு கொடுத்து விடுவோம். வரும்போது சும்மா வந்தாலும் போகும்போது எதாவது எடுத்துகிட்டு போ. அப்போ பாருங்கள், தன் தாய் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது தாய் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, அனுப்புகிறாங்க. தகப்பன் வீட்டுக்கு போகும்போது, தகப்பனை தேட ஆரம்பிக்கும் போது, தகப்பன் உன்னை சும்மா அனுப்ப மாட்டார், உனக்கு கொடுத்து அனுப்புவார். வெறுங்கையோடு நீ தேவ சமூகத்துக்கு போகிற, வரும்போது எல்லா நன்மைகளோடு வருவேன். கரணை தட்டி ஜோராக கை தட்டுவோமா? சில நேரம் பார்த்தீங்கன்னா சில பேர் உங்கள் வீட்டுக்கு போனோம்னா ஏதாவது கொடுப்பாங்க, சும்மா என்னை அனுப்ப மாட்டாங்க. உண்மை. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா சும்மா நான் அனுப்ப மாட்டேன். ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாவே அவங்க சாப்பாடு டைம் வந்தால் ஒன்று சாப்பாடு கொடுப்பேன், இல்லை சாப்பாடு சரியாக இல்லை அப்படின்னா சாப்பாட்டு பணம் தனியாகவும் காணிக்கை தனியாகவும் கொடுப்பேன். அப்படி தான் இருக்கணும் நீங்களும். தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது நான் அதை செய்யும் பொழுது, அவர் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நானே அதை செய்யும் பொழுது, கர்த்தரை தேடி வர பிள்ளைகளுக்கு கர்த்தர் சும்மா அனுப்ப மாட்டாரியா? ஜோர கைத்தட்டு. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை சும்மா விடுறதில்ல. நீ சும்மா வெறும் கையோட போகலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நம்பி வந்தல்ல. பாருங்க, இவங்க வீட்டுக்கு போனால் இவங்க செய்வாங்கன்னு சொல்லியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்பி போவாங்க. இப்போ என்கிட்டலாம் சில பேர்லாம் வரும்போது பாருங்க, ஊழியக்காரங்க, கார்த்திக்கிட்ட போனோம் அப்படின்னா பட்னியாக இருக்க மாட்டோம், கார்த்தி வீட்டுக்கு போனோம்னா பட்னியாக இருக்க மாட்டோம், கார்த்தியோட போனோம்னா சும்மா விடமாட்டார் அப்படின்னு சில பேருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே போகிற போது, கர்த்தருடைய வீடு அது யாருடைய வீடு? என் வீடு, உன் வீடு, அடுத்த வீடு இல்லை, நம்முடைய வீடு. இப்போ அவர் வீட்டுக்குள்ளே நாம் போகும்போது அவர் சொல்கிறாரு, என்னப்பா வேணும், எடுத்துகிட்டு போ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் போக மாட்டியே, வீட்டுக்கு போக மாட்டுற, வீட்டுக்குள்ளே போய் உட்கார மாட்டுற. வீட்டுக்குள்ளே உட்காந்து அவர்கிட்ட தேடு, அவர்கிட்ட பேசு, அவர்கிட்ட பழகு. உட்காரு கொஞ்ச நேரம், போய் அங்கேயே உட்காரு, அவர் வீட்டில் பேசிக்கிட்டே இரு. நீ வீட்டுக்கு எவ்வளவு போகிறியோ, எவ்வளோக்கு உட்காந்து பேசுறியோ, அவ்வளோக்கு உனக்கு அக்கௌண்ட்டில் பணம் ஏறுது. யார் அக்கௌண்ட்டில் பணம் ஏறணும்? பேசு, பணம் ஏறும்.
அவர் சொல்லுங்க, பேசு, பணம் ஏறும், அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். அக்கௌண்ட்ரா கேளுங்க, அக்கௌண்ட் இருக்கா? பணம் ஏறும். பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் அதில் பணம் ஏறும். எங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தங்க, பர்ஸ் வச்சிருக்கியா? பர்ஸுக்குள்ளே பணம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். பணம் வரும் இயேசு நாமத்தில். கர்த்தர்ட்ட பேசி பலனாவே லாபம் தான் வேதம் சொல்லுது. அதெல்லாம் நன்மை உண்டாகும் சொல்லுது. இந்த வசனம்லாம் பொய் சொல்லலை. இந்த வசனம் தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தி காட்டுது. தேவ சுபாவமே கொடுக்கிறது. அதனால தான் பாருங்க, தேவனை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளும் கொடுக்குற பிள்ளையாக தான் இருப்பாங்க. கஞ்சத்தனம், இந்த கருமித்தனம், அவங்களாம் பார்த்தீங்கன்னா கடவுளை இன்னும் சரியாக சந்திக்கலை, கடவுளை இன்னும் சரியாக அறிந்து கொள்ள, இன்னும் கடவுளோடு நல்லா பயணிக்கலை. கடவுளோடு தொடர்ந்து பயணிக்கிறவங்க கருமையாக இருக்கவே முடியாது. அவங்க கொடுக்காதவங்களாம் இருக்கவே முடியாது. கொடுக்காமல் என்ன இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து கடவுளை இன்னும் சரியாக அறிந்து கொள்ளலை, உணரலை. ஏன்னா தேவ சுபாவம் உள்ளது, தேவ சுபாவம் தான் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்பா எப்படியோ பிள்ளையும் அப்படி தான். அப்போது அப்பாவின் சுபாவம் கொடுக்கறதுனா பிள்ளையும் கொடுக்கறது. அதனால தான் கர்த்தர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கருமையாகவே வழி நடத்துறதே கிடையாது. அதனால தான் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறது. அதனால தான் இந்த மாதத்தில் ஒரு மாதம் அந்த தசம காணிக்கை பிரசங்கம் பண்ணுறோம்னா எதுக்கு பண்ணுறோம்? ஏன்னா உன் சுபாவம் கொடுக்குற சுபாவம் கருமையாக மட்டும் இருக்காத. ஏன்னா ஏற்கனவே பழைய சுபாவத்தில் திருப்பி திருப்பி பிடிச்சிட்டு இருக்க. சில பேர் கரும்பியாக கஞ்சத்தனமாக வைக்கவே மாட்டான். கடவுளுக்கு வைக்கணுமா? கடவுளுக்கு செய்யணுமா? இல்லை 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 இல்லை. தேவ சுபாவம் உள்ளவர்கள் அதை செய்வார்கள். தேவனை தேடுகிறவர்கள், தேவனோடு தொடர்ந்து ஐக்கியம் இருக்கிறவர்கள் கருமையாக இருக்கவே முடியாது. கடவுளுக்கு செய்யணும் பொழுதும், ஊழியருக்கு செய்யணும் போதும், ஊழியரை தாங்கணும்னு சொல்லும்போது அவங்க கருமையாகவே இருக்க மாட்டாங்க. மற்றதுக்கு கருமையாக இருக்காங்க இல்லையோ, தவறான செயல்களுக்கும் தவறான காரியங்களுக்கும் வேணால் கொடுக்காம கருமையாக இருக்கலாம். நல்ல செயலுக்கும் நல்ல காரியங்களுக்கும் அவர்கள் விதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நான் தேவன்கிட்ட பழகுனேன் ஆனால் கருமையாக இருக்கேன். கிடையாது. பழகுனா நீ கருமையாக இருக்கவே முடியாது. ஏன்னா உனக்குள்ளே இருப்பது கர்த்தருடைய சுபாவம். உன்னை அதை கொடுக்கும்படி தான் ஏவும். உனக்கு கொடுக்கும்படி தான் ஏவும். உனக்கு கொடுக்க தான் வச்சுக்கிட்டே இருக்கும். தேவன் உனக்கு கொடுப்ப, நீ யார் கொடுப்ப? ஹல்லேலூயா. அந்த கனமான ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. எலிசா எப்போல்லாம் அந்த பட்டணத்துக்கு போகிறாங்கனோ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்களாம்? முதல்ல வீட்டுக்கு கூட்டு போய் ஊழியக்காரனுக்கு நல்லா செய்வாங்களாம். பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்திரீயுடைய மனநிலையை பாருங்க எப்படி இருக்குது. தேவனை தேடுகிறவர்கள், தேவனை வாஞ்சிக்கிறவர்கள், தேவனுக்கு மதிப்பு கொடுக்கிறவர்கள், இவங்களெல்லாம் நீங்கள் வேதத்தில் பாருங்கள் கொடுக்குறவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் எல்லா கேரக்டர் எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் எடுங்க, எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், கேரக்டர்லாம் எடுங்க. அவர்கள் கொடுக்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், பாதுகாக்கிறவர்கள், இப்படி தான் இருக்கும். ஏனென்றால் நமக்குள்ளே இருப்பது கர்த்தரின் சுபாவம். ஹல்லேலூயா. அகல் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடும்போது கர்த்தரின் சுபாவம் கொடுக்குற சுபாவம். இன்றைக்கி கர்த்தர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெறுறோம். கர்த்தர் எல்லாம் தர்றாரு, ஆனால் நாம் செய்ய மாட்டோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல பரவாயில்ல, வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனுக்கு செய்ய மாட்டாங்க. தசம்பாகம் வைக்க மாட்டான். கொடுக்கணுமா? சபைக்கு போவான், வசனத்தை கேட்பான், பாஸ்டர் ஆசீர்வாதத்தை பெறுவான், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? தசமாக வைக்க மாட்டான். என்ன சுபாவம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா தான் மட்டும் நல்லா இருக்கணும். வெளியுள்ள ஆட்களை பற்றி பேசுகிறேன், நம்ம ஆட்கள் பரவாயில்ல. வெளியுள்ள ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுயமாக இருப்பாங்க. நான் உட்காருவேன், எல்லா சத்தியும் கேட்பேன். இது எப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போனவே உனக்கு சம்பளம் கொடுக்கணும் எப்படி? ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு போர் அடிக்கிறானா இல்லையா? அப்போது போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. அப்போ நீ கண்டிப்பாகவே அதுக்கு செய்யணும். கடவுள் கொடுக்கறது இலவசம். ஆனால் எதன் மூலியமாக கொடுக்குறார்? அந்த பாத்திரத்தை அவன் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். தேவ பிள்ளைகளே, அப்போது விளங்கிக்கிறணும். என்னவாம் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இப்படி தான் இருக்கிறாங்க. தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் நல்லா தரணும். ஊழியக்காரருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன செய்யணும், அதுதான் வந்து பொது சுயமில்லாத மனுஷனுடைய மனநிலை. கர்த்தரோட பழகிற பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னல, நான் என்ன பார்ப்பேன், அவருக்கு என்ன, அந்த ஸ்ரீ அப்படி இல்லை. எலிசாவுக்கு ஊழியக்காரனுக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன வசதி தேவை, எல்லாம் செஞ்சு கொடுத்தா. ஆமென். தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா, கர்த்தர் உங்களை சும்மா அனுப்ப மாட்டார். அவர் சுபாவம் அப்படி. அவர் அப்படி இருக்கும்போது நாமும் அப்படி தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் அவரை நம்புறீங்க, அவரை தேடுறீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, என்னை தேடுற பிள்ளைகள் வாழ்ந்து தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் காலை பேசும்போது சொன்னேன், நீ நன்மைகளை குறையப்படுறனா, நீ தேடுறல குறைப்பட்டிருக்க. ஆண்டவர்கிட்ட நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியமே நீ என்ன பண்ணுறன்னு காமிச்சிரும். உனக்கு நன்மைகள் குறையப்படுதுன்னா கர்த்தரை தேடுதல் குறையப்பட்டிருக்க. கர்த்தரை தேடுதல் குறைவாக இருக்கிற. வியாதிகள் பெருகுது அப்படின்னா கர்த்தரை தேடுதலை குறைய வச்சிருக்கிற. கர்த்தருடன் நெருங்கி கர்த்தர்ட்ட நீங்கள் நெருங்க சுகமும் ஆரோக்கியம் வரும். கர்த்தர்ட்ட நெருங்க நன்மைகள் நமக்கு உண்டாகும். தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் சொல்றாரு, என்னை நம்பு, இந்த வார்த்தையை நம்புன்றாரு. தேடுகளுக்கு குறைவில்லை நான் சொல்லும் பொழுது குறைவு எப்போ இல்லாமல் போகும்? தேடுனா நீங்கள் உங்கள் குறைவை நிறைவேற்றுவதற்கு நேரத்தை வீணா உலகத்துக்கு போடுறீங்க அதிகமாக. கர்த்தர்ட்ட நெருங்கு, அப்படிதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் தான் உன் குறைவெல்லாம் போக்குவார். நீ எவ்வளோதான் போட்டாலும் மேலும் மேலும் உனக்கு என்ன ஆகும்? பெருகிட்டு தான் போகும். கர்த்தர் தான் உன்னை பூர்த்தி செய்ய முடியும். கர்த்தர் தான் உன்னை நிரப்ப முடியும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, முதல்ல என்னை தேடுன்றாரு. என்னை நம்பு, இந்த வசனத்தை நம்பு. நம்புறியா? இந்த வசனம் வேலை செய்ய நம்புறியா? தேடுனா நான் பலன் கொடுப்பேன்னு இந்த வசனம் சொல்லுது. நம்புறியா? எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை. இல்லை இல்லை இல்லை, நீ தேடலை. முதல்ல வாய் பேச்ச நிறுத்து. யாரு பேசினாலும் தெளிவாக பேசுங்களேன். எனக்கு வேலை இல்லைங்க, எனக்கு அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்க, இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. இதுலயே நீங்க விளங்கிக்கோங்க, அவங்க கடவுளோட அதிகமா இல்லை. கடவுளோட அதிகமா இருந்தா அவங்க வாழ்க்கையில் அப்படியே இருக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நன்மைகளை அவன் அனுபவிக்க மாற்றங்கள் உண்டாகும். நம்மளே பார்ப்போம். புரியுதா? கர்த்தர்ட்ட நீ நெருங்கினாவே நன்மைகள் பெருகும். நீ நன்மைகளை பெறுவதற்கு வேற வழிகளில் போனா ஒன்றும் உண்டாக போறதில்ல. நன்மைகளுக்கு தேவைதான் வழி. ரொம்ப உடம்ப போட்டு வற்புறுத்தி நிறைய காரியங்கள் பெறணும்னு நினைக்கிறோம், சம்பாதிக்க நினைக்கிறோம். உடம்பு போயிடும். வழி இல்லாமல் வேதனை இல்லாமல் வா, நான் உனக்கு சொல்கிறேன், பல நன்மைகளை தரேன், எப்படி பண்ணணும்னு உனக்கு ஞானத்தை தரேன். எப்படி பார்த்தீங்களா? கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி அவர்கிட்ட போனாவே நீங்கள் வேற மைண்ட் ஆகிட்டீங்கன்னா வேற மைண்ட் ஆக்கி விட்டுருவார். சவுல் தீர்க்கதரிசிட்ட போகும்போது கர்த்தர் அவனை என்ன பண்ண, வேறு மனுஷனாய் ஆவாயின்னு சொன்ன மாதிரி வேறு மனுஷனாய் தான் ஆக்கி விட்டார் ஆண்டவர். நீங்கள் கர்த்தர்ட்ட போனாவே வேறு மனுஷியாக வருவீங்க. போகும்போது ஒன்றும் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் நீங்கள் போய் முழங்கால இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு தெளிவை நான் கொடுப்பேன். அவரோடு இருந்து பயணிங்க, வாழ்க்கையில் சிறப்பிங்க. அவரை நம்பி இந்த சென்னை பட்டணத்தில் யாரை நம்பி வாழ்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தரை நம்பி தான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். ஏதாவது ஒன்றா டக்குன்னு யாரும் பக்கத்தில் கிடையாது. தேவனை நம்பி நான் இருக்கிறேன். சொல்லுங்கள், தேவனை நம்பி இருக்கிறேன். தேவன் தான் எனக்கு எல்லாம். ஒருபோதும் அவர் என்னை கைவிட மாட்டார். நான் அவரை தேடுவேன். அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் எழுப்பிட்டு போம்.